கும்பராசிக்காரங்களுக்கு உண்டான சனி பயிற்சி பலனை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. மகர ராசியாக பிறக்கிறதுக்கு பதிலாக நான் ஆடு மாடாக பிறந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, 2 ராசிக்காரங்க படுற கஷ்டம் இருக்குது அப்பா அப்பா பாப்பா சொல்லி மாலா. காலகட்டத்தில் கடந்த 5 வருடமாக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க சொல்ல முடியுமா? வேதனையை வெளியில் சொல்ல முடியுமா? போர்வையை போத்திக்கிட்டு அழுதனவெல்லாம் பாதி பேர் இருக்காயா? பாத்ரூமில் தெரியாமல் அழுதவன்லாம் 3/4 பேர் இருக்காயா? ஏரஃபலன் முட்டவெல்லாம் எருமை மாடு மேய்ச்சிட்டு இருக்காயா? அவர் நல்லது தான் செய்வார் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்தினதான் மிச்சம். தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த கும்பராசிக்காரர்களுடைய மைனஸ் பாயிண்டே என்னென்னா, சோறு சாப்பிட்லான்னு பார்க்குறேன் மனசு வரமாட்டுது. வணக்கம். கும்பராசி இன்றைக்கி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டான சனி பயிற்சி பலனை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. என்னென்னா, என்னுடைய பழைய வீடியோ மகரத்துக்கு உண்டான சனி பயிற்சி பலனை நான் போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த வீடியோவில் நான் ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருப்பேன், மகர ராசியாக பிறக்கிறதுக்கு பதிலாக நான் ஆடு மாடாக பிறந்திருக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கும்பராசியாக பிறக்கிறதுக்கு பதிலாக நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம்டா அப்படின்னா. இதுதான் உண்மை. கும்ப வீடும் மகர வீடும் சனீஸ்வரனுக்கு சொந்த வீடு. இந்த 2 வீட்டுக்காரங்க அவங்க காலகட்டத்தில் சனி வராரு பார்த்தீங்களா, அப்போலாம் பார்த்தோம்னா அந்த 2 ராசிக்காரங்க படுற கஷ்டம் இருக்குது அப்பா அப்பா பாப்பா சொல்லி மாலா. இந்த சில பேர் சொல்லியிருப்பாங்க, யோ அதெல்லாம் பயப்படாதப்பா, உன்னுடைய சொந்தக்காரரு சனீஸ்வரர் நிறையா நல்லது செய்வார், நீ என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற, அவர் நல்லது தான் செய்வார் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்தினதான் மிச்சம். தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கணும், சனீஸ்வர பகவான் நல்லது செய்வார் கெட்டது செய்வார் என்பது கிடையாது. ஒரே வார்த்தை தான், நீங்கள் செய்த பூர்வ புண்ணியம் கர்மாவுக்கு ஏற்றபடி உங்களுக்கு வாழ்க்கையை கொடுப்பார். நீ செய்த வேலைக்கு ஏற்ற கூலி. மேன்மையான சிந்தனையும் நல்ல எண்ணமும் கொண்ட கும்பராசிக்காரர்களுடைய மனம் அறிந்து செயல்பட முடியாது. ஏன்னா அவர்களுடைய மனத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. இந்த கும்பராசிக்காரர்களுடைய மைனஸ் பாயிண்டே என்னென்னா, எதிராளியை டக்குன்னு நம்பிடுவாங்க, நம்பி எது வேணாலும் செஞ்சுருவாங்க, செஞ்சுட்டு அவஸ்தைப்படுவாங்க. அதாவது கும்பராசியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, சதயம், புரட்டாதி, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இனி எந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை செய்து இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை செஞ்சுட்டு நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் செய்யுங்க. இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கடந்த 5 வருடமாக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க சொல்ல முடியுமா? வேதனையை வெளியில் சொல்ல முடியுமா? போர்வையை போத்திக்கிட்டு அழுதனவெல்லாம் பாதி பேர் இருக்காயா? பாத்ரூமில் தெரியாமல் அழுதவன்லாம் 3/4 பேர் இருக்காயா? ஏரஃபலன் முட்டவெல்லாம் எருமை மாடு மேய்ச்சிட்டு இருக்காயா? 10 அடுக்கு மாடி பங்களாவில் வாழ்ந்தவன் இன்னைக்கு குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். 12 ராசி கட்டங்களில் எல்லா ராசியினரும் பயப்படக்கூடிய ஒரே கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி கிரகம்தான். இந்த சனீஸ்வரன் என்பவர் நீதிமான், நீதி அரசர்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட அடுத்தவங்க சொத்தை ஏமாத்துறதோ, பெற்றவர்களை தவிர்க்க விடுவதோ, வாயில்லா ஜீவன்களை வதைப்பதோ என்பது கூடாது. ஷார்ட்டாக சொல்லணும்னா பாவச் செயல்களை செய்யக்கூடாது. அப்படி செய்தோம்னா அடுத்த 5 நிமிஷத்தில் ஆப்பு ரெடி. வருகிற குரோதி வருடம் 29/3/2025 அதாவது பங்குனி 15ஆம் தேதி அன்று இரவு 9:30 10 மணிக்குள்ளாக உங்கள் ராசியான கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறார். அப்பாடா,
ஒரு பெருமூச்சு விட்டுக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 7.5 சனி என்பது 3 கட்டங்களாக பிரிக்கப்படும். 1 விரயச்சனி, 2 சென்மச்சனி, 3 பாதச்சனி. இந்த விரயச்சனி காலகட்டங்களில் மருத்துவ செலவுகள், ஆக்சிடெண்ட், அந்த செலவுகள், பொருள் விரயம், இது மாதிரி நிறைய சந்திச்சிருப்பீங்க. சென்மச்சனி என்பது உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, பாக்கெட்டில் வெறும் வெத்து பேப்பர் தான் இருக்கும். அக்கௌண்ட்டில் 10 கோடி ரூபா வச்சுருப்பீங்க, அந்த அக்கௌண்ட்டில் இப்போ வெறும் 0 தான் இருக்கும். எதை தொட்டாலும் ஒரு தடங்கல். நான் என்ன செய்யணும்னு நினச்சாலும் ஒன்றுமே நடக்க மாட்டுது. சோறு சாப்பிட்லான்னு பார்க்குறேன், மனசு வரமாட்டுது. எல்லா காசையும் நான் ஹாஸ்பிட்டல்லையே விட்டுட்டேன். ஆசையாக வீடு கட்டலான்னு பார்த்தேன், காசை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஓட்டானும். ஆசையாக கல்யாணம் பண்ணினேன், கல்யாணம் பண்ணி 6 மாதம்தான் ஆகுது சார், பொண்டாட்டி இல்லை சார். குடிக்க தண்ணி குறின்னு தான் கேட்டேன், அதுக்கு பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டாங்க. என் புருஷன் என்னை ஏமாற்றிட்டு ஓட்டான். என் மாமியார் குடும்பம் தாங்க முடியல. என் பிள்ளைய நான் பார்த்து வளர்த்தேன் சார். அவனை யாருக்கிட்டையும் கையேந்தி விடக்கூடாதுன்னு நான் நினச்சி வளர்த்தேன். கடைசியில் எங்களை கையேந்தி விட்டுட்டான் சார். சார், இது மாதிரி எந்த ராசிக்காவது ஏற்படுமா சொல்லுங்கள்? கும்பராசி கடந்த 2.5 வருஷமாக இப்படி தான் சார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கடந்த காலங்களில் மருத்துவ செலவு, வீண் செலவு, பொடி பையன் அடிக்கிறான் சார் அப்படிலாம் நீங்கள் புலம்புன காலமெல்லாம் உண்டு. நான் நிறைய சொல்லலாம். ஒரே விஷயந்தான், கஷ்டம் ஈக்குவல்டு கும்பம், அவ்வளோதான். ஏன்னா இதுதான் சார் உண்மை. அதுக்காக கும்பராசிக்கு நல்லதே நடக்காதா அப்படின்னா நடக்கும். இன்னும் பச்சையாக சொல்ல போனால், நான் ஃபாரினில் வேலை பார்க்குறேன்னு சொல்லுவானே தவிர அங்கே பாத்ரூம் கழுவிட்டு இருப்பான், வெளியில் சொல்ல மாட்டான். வேதனை எப்படி சொல்ல முடியும்? அப்போ வாங்கின அடி அவனுக்கு தான் சார் தெரியும். அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், இந்த மகர ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் பொதுவாகவே கொஞ்சம் கஷ்டப்படுறவர்கள். இவர்கள் வாழ்க்கையில் சரியாக நடந்துக்கணும்னு நினச்சா அவர்கள் எப்படி இருக்கணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு கம்பெனி முதலாளி என்பவர் சனீஸ்வரன், மேனேஜர் நீங்கள் தான். இந்த கும்பராசிக்காரர்கள் தான் மேனேஜர். மற்ற இந்த 11 ராசிக்காரர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் வந்து ஸ்டாஃப் தப்பு செஞ்சால் மேனேஜர் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் கோவப்பட மாட்டீங்க. நீங்களே தப்பு செஞ்சால் அந்த முதலாளி விடுவாரா? வச்சு செய்வாரா? செய்ய மாட்டாரா? சனீஸ்வர பகவான் 2ஆம் இடமான இந்த மீனராசிக்கு வருகிறார். தனம், வாக்கு, குடும்பம் என்ற இடத்தை குறிக்கிறது. ஆஹா, குடும்பம், தனம், வாக்கு, காசெல்லாம் நிறையா கிடைக்கும் போல இருக்கு, சூப்பராக இருக்கும் போல இருக்கு இனிமேல் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஐயா உண்மையாக சொன்னால் உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த காலகட்டத்தில் உங்களை பக்குவப்படுத்துவதற்கு உண்டான காலகட்டம். இப்போ பாதச்சனி உங்களுக்கு நடக்க போகிறது. இதில் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட அனுபவங்களை வைத்து இந்த பாதச்சனி காலகட்டங்களில் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து நீங்கள் செய்யணும். அகலக்கால் வைக்காதீங்க. ஏற்கனவே அகலக்கால் வச்சு தான் அந்த காலே இல்லாமல் இப்போ இருப்பீங்க. இனி ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா முதலீடு ஃபஸ்ட்டு சின்னதாக போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். 2 வருஷம் கழித்து அது எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு திருமணம் செய்ய போகிறீங்கன்னா தாராளமாக செய்யலாம். மேக்சிமம் இந்த 7.5 சனி காலங்களில் நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கும். சில பேர் பெற்றோரை இழந்திருப்பீங்க, சில பேர் மனைவியை இழந்திருப்பீங்க, சில பேர் குழந்தைகளை இழந்திருப்பீங்க. இதெல்லாம் நடந்திருக்கும் தான். ஆனால் இனி செய்ய வேண்டிய விஷயங்களை தான் நான் இப்போ சொல்கிறேன். குழந்தை பிறக்குமா அப்படின்னா, இந்த குழந்தைங்கிற விஷயங்களில் மட்டும் நீங்கள் என்ன தான் முயற்சி செய்தாலும் இது நடந்திருக்காது. ஆனால் இனி நடக்கும். நீங்கள் எந்த ஒரு சுபகாரியங்களை செய்தாலும் பார்த்து நிதானமாக ஒரு முறைக்கு 2 முறை செய்யலாமான்னு யோசனை பண்ணிவிட்டு செய்யுங்க. வேணாண்டாப்பா சாமி, எவ்வளோதோ பொறுத்துட்டோம், இந்த 2.5 வருஷம் தானே, இதையும் பொறுத்துக்கணும், அப்புறமா செய்யட்டுமான்னு கேட்டிங்கன்னா சந்தோஷம். பொறுமையாக இருந்து செய்யுங்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார்.
மற்ற கிரகங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். குரு பகவான் 9ஆம் இடத்துல வர்றது உங்களுக்கு நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சனீஸ்வரன் கரை நமக்கு அவர் தானே மெயினு. ஜாதக அமைப்பு என்பது எல்லா கிரகங்களையும் பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு கிரகத்தை வைத்து மட்டும் இவன் சரியானவன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பல பேர் ஜாதகம் சொல்பவர்கள் தவறாக எடுத்துக்கூடாது. எந்த ஒரு நபரையும் பயன்படுத்தக்கூடாது. இந்த கிரகங்களுக்கு இந்த பரிகாரம் செய்தால் நல்லது நடக்கும் தான். ஆனால் எப்படி செய்யணும்? அந்த கோவிலுக்கு போங்க, இந்த கோவிலில் போய் விளக்கு போடுங்க அப்படின்னா ஒரு நாள் போயிட்டு வந்தால் போதுமா? ஐயா, கையில் அடிப்பட்ட புண்ணு ஆற 10 தினங்கள் ஆகுங்கய்யா. ஒரே நாளில் ஆறணும்னு நினச்சா அது எப்படி சொல்லுங்கள்? நீங்கள் சுமந்து வந்த கர்ம வினை பாவமெல்லாம் தீரணும்னா எத்தனை ஜென்மம் வேணும்? அதெல்லாம் நினச்சி நம்ம இருக்கணும், நடந்துக்கணும். தெய்வ வழிபாடு என்பது உங்கள்கிட்ட சரியாக இருந்ததுன்னா மார்த்தட்டி கொள்ளலாம். எப்பா சனீஸ்வரன் தானே வராரு, வரட்டும், நான் யாருக்கும் எவ்வித தீமையும் செய்யவில்லை, நான் உண்டு, என் வேலை உண்டு, அப்படியே வாழ்ந்து கொண்டு போயிடணும். அடுத்தவனை கெடுத்து நாம் வாழணும்னு நினைக்கிறது வேண்டாம். அதாவது நாம் அடுத்தவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான், அவன் பார்த்துப்பான்னு விட்டணும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு நபர் கோடியாக சொத்து சேர்த்து வைப்பார். அவர் எந்த வழியில் சேர்த்து வச்சார் போனாருங்கிறது நமக்கு தேவையில்லை. ஒரு வழியில் அவர் தீய வழியில் அந்த பொருளை சேர்த்திருந்தால் அதை அழிப்பதற்கு அவர் பெற்று வைத்த பிள்ளை வரும். அதை அழிக்கணும்னா அவர் பெற்று வச்சிருக்காரு இல்லையா ஒரு பிள்ளை, அது அழிச்சிடும். நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. கெட்டது செய்கிறான், நல்லா இருக்கான் சார், நான் நல்லது செய்கிறேன், இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன், இதெல்லாம் ஒரு கடவுளா அப்படின்னு நீங்கள் நிந்தித்தீங்களேன்னா தவறு உங்கள் மேலே. நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் என்ன தவறு செய்திருப்பீர்கள் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அதனால் அதெல்லாம் தெரிந்து நாம் நடந்துக்கணும். பெற்றோரின் பேச்சை மதிக்காமல் நடந்து பல அவஸ்தைகளில் அனுபவப்பவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, எனக்கு தெரியும். எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, நான் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நான் இப்படிலாம் இருந்திருக்க மாட்டேன்னு இப்போ யோசனை பண்ணுறீங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் பல நபர்கள் மூலியமாக பல பாடங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அந்த பாடங்களெல்லாம் இப்போது நீங்கள் செயல்படுத்த வேண்டிய காலம் இது. அதனால் சிறப்பாக செயல்படுங்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நான் அதை பொதுவாக தான் சொல்கிறேன், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. குழந்தை பிறக்கணுமா? கண்டிப்பாக பிறக்கும். வீடு கட்டணுமா? கண்டிப்பாக வீடு கட்டலாம். தொழில் தொடங்கணுமா? கண்டிப்பாக தொழில் தொடங்கலாம். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? பிரிந்திருந்தீங்களா? சேர வேண்டிய காலம் இது. சின்ன சின்ன சஞ்சரவு மட்டும் வரும், சின்ன சண்டைகள் தான். இதெல்லாம் நீங்கள் சரிகட்டி உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்ட நிலைமைக்கு சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலம், மறந்துடக்கூடாது. இந்த காலகட்டத்துலேயும் நான் இப்போ மறுபடியும் நான் தவறு தான் செய்வேன், அப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன்னா மறுபடியும் நீங்கள் இப்படியே தான் இருக்கணும். சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை தோறும் மறக்காமல் வழிபாடு பண்ணணும். எண்ணெய் தேய்த்து குளித்து வர வேணும். தரித்திரம் நீங்க போகுது, மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் இந்த வழிபாடு என்பது கரெக்டாக பண்ணணும். சிவ வழிபாடு என்பது முக்கியமாக இருக்கணும், அதை மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் செய்து வந்தீர்கள் என்றால் இந்த பாதச்சனியை கடந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை பொற்காலமே. அதை மனசில் தெம்பாக வச்சுக்கிங்க. எனக்கு ஒரு நல்ல காலம் இருக்குடா, அதற்காக இப்போ நான் கஷ்டப்படுறேன், அவ்வளோதான். நான் சாதாரணமாக உங்கள்கிட்ட சொல்லிடலாம், அதான் பார்த்துக்கலாங்க அப்படின்னு. அடி வாங்கிய உங்களுக்கு தானே தெரியும் அந்த வழி. உனக்கு என்னையா ஈஸியாக சொல்லிட்ட, எனக்கு தானே வழி தெரியுது. கஷ்டம்தான், பட்டுட்டீங்க. இப்போ இனிமேல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க இல்லையா? அதுக்கு தகுந்தாற் போல் இனிமேலாவது நடந்துக்குங்க. எனவே நன்றி, வணக்கம். என்னுடைய மற்றொரு யூடியூப் சேனலான மகாலட்சுமி பத்திரப்பதிவு மற்றும் தொடக்கம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுடைய லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.